இந்த தம்பதியினர் இயேசுவின் பக்தி உள்ள குடும்பம். இவர்களுக்கு அநேக சாட்சிகள் உண்டு. ஆகையால் எங்கு சென்றாலும் தங்களுக்கு கிடைத்த அந்த அன்பை பகிர்வது வழக்கம். ஒரு நாள் இவர்கள் புத்தக கடையில் புத்தகம் வாங்கச் செல்லும் பொழுது அந்த கடையின் முன்பு ஒரு ஏழை வயதான உதவிக்கு யாருமே இல்லாத பிச்சைக்காரர் அவர்களிடம் பிச்சை கேட்டார். அவருக்கு பிச்சை மட்டும் போடக்கூடாது, ஏதாவது நிரந்தர உதவி செய்ய வேண்டும். அப்பொழுது அவரிடம் உண்மையான அன்பானவர் இயேசு என்று அவரிடம் சொல்லி அவருடைய வாழ்க்கையை மாற்றலாம் என்றால் சொல்லும் பொழுது அவருக்கு காது கேட்காது என்று சொல்லிவிட்டார். என்ன செய்வது, எப்படி சொல்வது என்ற வழி தெரியாமல் இருந்தனர். அப்பொழுது அவரிடம் இயேசுவை சொல்வதற்கு முடியவில்லை, பார்க்க செய்து விடலாம் என்று ஆக்டிவா மீது எழுதியிருந்த ஜீசஸ் என்ற வாசகத்தை பார்க்க சொன்னார்கள். உடனே அந்த முதியவர் பார்த்தார். பார்த்தவுடனே மிகவும் சந்தோஷம். இது என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்டார்கள் அந்த தம்பதியினர். அதற்கு உடனே அவர் JESUS ஜீசஸ் என்று வாசிக்கத் தொடங்கினார். உடனே அவர்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. அருகில் நின்றவர்களுக்கு ஆச்சரியம், இவர் பள்ளிக்கு செல்லவில்லை, படிக்கவில்லை என்று. அந்த தம்பதியினர் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றும் கல்விமானின் நாவுகள் தருகிற தேவன் என்று மகிமைப்படுத்தினார்கள். உடனே அந்த முதியவரை அப்படியே விட்டுவிடாமல் அவரை இலவசமாக முதியோர்களை காக்கும் காப்பகத்தில் சேர்த்து அவரை மறுவாழ்வு கொடுத்து மகிழ்ச்சியாக்கினார்கள் அந்த தம்பதியினர். ஏழைக்கு இறங்கி கொடுத்தால் இறைவனுக்கே கடன் கொடுத்தது போல் ஆகும். மறக்காமல் ஜீசஸ் வித் அஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்களை தேடி ஆசிர்வாதமான வீடியோக்கள் வந்தடையும்.